சேமியா கேரட் ரெண்டுமே சேர்த்து ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது நம்ம வந்து சின்ன சின்ன கப்ஸில் ஆக்கி கூட சர்வ் பண்ணலாம். இதுக்காக முக்கியமாக நமக்கு வந்து சேமியா தேவைப்படும். ஒரு டிசர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கெட்டு சேமியா நீங்கள் ஃப்ரை பண்ண வாங்கினீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால நான் இந்த சின்ன பேக்கெட்டில் முழுசாக இந்த கொஞ்சம் பெரிய சைஸ்லலாம் சேமியா கிடைக்கல, இங்கே உள்ளது அதுதான் எடுத்திருந்தேன். இது லைட்டாக நம்ம கையில் பொடிச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பலகாரம் செய்கிறதுக்காக பெரிய பேக்கெட்டு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். இதே ரெகுலராக நீங்கள் சேமியா உப்பு மாவெல்லாம் பண்ணுற ஆள்காராக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரை பண்ண சேமியாவே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை கையில் லைட்டாக பொடிச்சிட்டு நம்ம ஒரு கப்பாக அளந்து எடுத்துட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இது தீ கொஞ்சம் கம்மியாக வச்சு வறுத்தெடுத்துக்குங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நான் இடையில எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நெய் ஆட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் கரெக்டாக உள்ள டெக்ஸ்டரில் கிடச்சிது. நெய் குறைவாக இருந்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி வராது. இது நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் 1/2 கப்பு ஃப்ரெஷ் மில்க்கு இதில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சே ஃபுல்லாகவே வேக விடுங்க. இடையில வந்து கண்டிப்பாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து நான்ஸ்டிக் பேன் கிடையாது. அதனால் லைட்டாக சைடில் ஒட்டிகிட்டெல்லாம் வரும். ஸோ நல்லாவே கிண்டி விட்டு சேமியா ஃபுல்லாகவே இந்த பால் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப்பு கண்டன்ஸ் மில்க் அதுவும் சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை நல்லா கிண்டி விடணும். இந்த டைமில் 2 கப்பு கேரட்டுனா கொஞ்சம் நீட்டு வாக்கில் நான் வந்து திருவி வச்சுருந்தேன். கொஞ்சம் பொடி பொடியாக நம்ம திருவுனிங்கன்னா சேமியார சைஸுக்கு வராது. அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன். இதை வந்து இந்த பால் எல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இந்த சேமியாவில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப்பு சீனி இதுதான் அளவு. அதுக்கப்புறம் ஃபுட் கலர் உங்களுக்கு விருப்பப்பட்டுட்டிங்கன்னா சேர்த்து இந்த வந்து சீனி நல்லா கரைஞ்சி தண்ணி மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் வற்ற ஸ்டார்ட் பண்ணிடும். கைவிடாமல் நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து இப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி கூட போடலாம். கடைசியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதுவும் ஆப்ஷனல் தான். சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும். நிலக்கடலையும் கொஞ்சம் கிஸ்மிஸ்னையும் நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணாமல் அப்படியே சாப் பண்ணி ஏதாச்சும் நட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய்யும் கூட சேர்த்து கிண்டி எடுத்தால் போதும், ஸ்வீட்டு ரெடி ஆகிடும். சின்ன சின்ன கப்ஸில் ஆக்கிட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து நார்மலாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.